உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவச் சிலைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் நிர்வாகிகள் சிங்காரவேலர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 2% இருந்து 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் இருந்து 2% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை 2% இருந்து 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமான இன்று அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி புதுச்சேரியில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்றார். ஆனால் தற்பொழுது புதுச்சேரியில் சாராய ஆறுதான் ஓடுகிறது. லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரிக்கு நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் பாஜகவிற்கு தொடர்பு உள்ளதா என பாஜக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும். புதுச்சேரியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி பாஜக. பண பலத்தை நம்பி வரும் பாஜகவினரை புதுச்சேரி மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றும், அடுத்து எங்கள் ஆட்சி அமையும் போது இந்த ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்வது நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் புது ஏரி தூர்வாரும் பணி மற்றும் சிலுக்காரிபாளையம் பம்பை ஆற்றில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் ரூபாய் 12,15,000 செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் பம்பை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் ரூபாய் 19,14,000 செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், ஒப்பந்ததாரர் சாய் புவனா, கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மடகரை பேருந்து நிலையத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர்.
புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை பேருந்து நிலையத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் ஆணையர் ரமேஷ் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர். இதனால் மடுகரை பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என தாசில்தார் மற்றும் ஆணையர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் 20ஆம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. பேரணியினை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கொடியசைத்து துவக்கி வைக்க 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திரும்பி அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். மேலும் கடற்கரையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண மண்டபம் திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது. இதனை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்கள் இடையிலான படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியினை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த படகு போட்டியில் 11 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் படகு போட்டியினை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர். படகு போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த படகு 1ஆம் இடத்தையும், காளிக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த படகு 2வது இடத்தையும், பட்டினச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த படகு 3வது இடத்தையும் பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த தம்பதியை காவல்துறையினர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர்.
புதுச்சேரி கருவடிக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவரது மனைவியின் தம்பி கணபதி. இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை தேடி வந்துள்ளார். அப்பொழுது வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பும் ஏஜென்ட் நடத்தி வந்த சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த சாந்தி மீனா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். கணபதிக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் மாதம் சம்பளம் 3 லட்சம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு 3 தவணைகளாக ரூபாய் 12,49,000 சாந்தி மீனாவிடம் கொடுத்துள்ளார். ஆனால் சாந்தி மீனா கணபதிக்கு வேலை வாங்கி தரவில்லை. பின்னர் 2019ஆம் ஆண்டு பழனிவேல் சாந்தி மீனாவை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டபோது சரியான பதில் அளிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இப்புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடியில் ஈடுபட்டு கடந்த 6 ஆண்டுகளாக பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த சாந்தி மீனா அவரது கணவர் பாரதி ராஜா ஆகியோரை லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து கருத்தரங்கமும் சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்பம் மேலாண்மை முகாம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா 2024 வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது. இதில் விவசாய பயனாளிகளுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர் கரிக்கலன் ஆகிய இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பிடுதல் குறித்த பயிற்சி பெண்களுக்கும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுதானியங்களில் சிறுதானிய பீட்சா, கேழ்வரகு, கேக், திணை, பாயசம், சோளம், பால்கோவா, கரும்பு, ரொட்டி, கேழ்வரகு, ஐஸ்கிரீம், குதிரைவாலி, சர்க்கரை வள்ளி கிழங்கு கட்லெட், வாழைப்பழம், ராகி, கப் கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர்.